வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய குட் நியூஸ் இருக்குது ஆக்சுவலாக. அண்டு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஷேர் மார்க்கெட் ஆக்சுவலாக மேலே போகணும், பட்டு ஸ்மாலாக தான் மேலே போயிருக்கு. என்னென்ன குட் நியூஸ்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்று வந்து ஜிடிபி சர்ப்ரைசிங்லி வெரி ஹை ரேட் ஆஃப் க்ரோத் இருக்குது. 8.2% கொடுத்துருக்காங்க. ஸோ மெனி ஆஃப் த அனலிஸ்ட் வந்து 7.2லேருந்து 7.5% தான் சொல்லியிருந்தாங்க. பட் வந்து எஸ்டிமேட்டுக்கு மேலே போயிருக்கு அட் 8.2 அப்படின்ட்டு. இட்ஸ் அ குட் நியூஸ். மேபி இந்த ஃப்ரண்ட் லோடிங் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த எக்ஸ்போர்ட் சைடில். அதே சமயத்தில் இது வந்து ப்ரீடேட்டட் டு த ஜிஎஸ்டி ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா செப்டம்பர் எண்டில் தானே அதை இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க ஜிஎஸ்டி கட்டு. அதனால் அது ஃபுல் இம்பேக்ட் வந்து இந்த செகண்ட் ஆஃப் த இயரில் தான், இந்த ஃபினான்ஷியல் இயரில் தான் நமக்கு தெரியும். ஸோ அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கணும். அண்டு நிறைய குட் நியூஸ்ன்னு சொன்னேன். ஒன்று வந்து ஜிடிபி சைடில், இன்னொரு சைடு வந்து இன்ஃப்ளேஷன் சைடில் தட் இஸ் 0.15% அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்து எசென்ஷியல். இது வந்து த்ரூ அவுட் இந்தியா எல்லாத்துக்கும் அஃபெக்ட் பண்ணும். அண்ட் தோ இன்ஃப்ளேஷன் மாறுபடும், ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு வந்து மாறுபடும். பட் ஆனால் அது வந்து எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணுற ஒரு இம்பார்ட்டன்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ரொம்ப குறைஞ்சிருக்கு. நாட் ஓன்லி சிபிஐ இன்ஃப்ளேஷன், ஈவன் பார்த்திங்கன்னா த டபிள்யூபிஐ இன்ஃப்ளேஷனும் த லோவஸ்ட் லெவலில் வந்துருச்சு. அண்டு 0.15% அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இட்ஸ் அகெயின் அ குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யுக்ரைன் அண்ட் ரஷ்யன் வார் வந்து பராப்ஸ் அண்டு அது வந்து முடிவுக்கு வரும் கூடிய சீக்கிரம் அப்படின்னு பேசப்படுது. ஸோ அது வந்துச்சுன்னா ஐ திங்க் ஆல்ரவுண்டு பெனிஃபிட் கிடைக்கும் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா, த ஆயில் அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு எல்லாமே தெரியும். ரஷ்யா வந்து த பிக்கஸ்ட் ஆயில் சப்ளையர் இன் த வேர்ல்டு. இன்ஃபேக்ட் தி நம்பர் 2 ஆயில் சப்ளையர் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லணும். அப்போ வந்து அவங்களோட ஆயில் வந்து லீகலாகவே ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, தன் அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறனால ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஹெவியாக இன்க்ரீஸ் ஆனனால, தட் இஸ் டிப்ரிஷியேட் ஆனனால, அந்த ரூபா வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 89, 45 அது மாதிரிலாம் போயிடுச்சு. அப்போ வந்து அது வந்து டிப்ரிஷியேட் ஆனனால இந்த ஆயில் ப்ரைஸு குறைஞ்சிச்சு அப்படின்னா இட்ஸ் அ குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். டெஃபினட்டாக வந்து நம்ம எக்கானமிக்கு அது ரொம்ப பெனிஃபிட்டாக அமையும் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்டு இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் குட் நியூஸ் இருக்கிறனால தான் ஷேர் மார்க்கெட்டு அதுக்கு தகுந்தாப்பில் ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு கூட சொல்லிடலாம். என்ன மாதிரி இப்போ தான், அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. நவ் வந்து 26,310 வரைக்கும் டச் ஆச்சு. தென் அகெயின் ஒரு ஸ்மால் கரெக்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அகெயின் வந்து ஸ்டார்டட் கோயிங் அப். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தட் இஸ் ஒரு 3 months பேக்கே சொன்னேன் நான், தட் வந்து 30,000 டச் ஆகிறதுக்கு கிரேட்டர் சான்ஸ் இருக்குது பை மார்ச். அண்டு ப்ரொவைடட் அந்த ஒரே ஒரு கண்டிஷன் தான், நம்ம இந்தியா யூஎஸ்ஏ வந்து ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். அப்படி நடக்கிற பட்சத்தில் இது வந்து டெஃபினட்டாக பை மார்ச் வந்து 30,000 டச் ஆகும். அப்படி இல்லைனா கூட பை செப்டம்பர் வந்து 30,000 நிஃப்டி 50 டச் ஆகுங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன் அப்படின்னா நிறைய மேக்ரோ ஃபேக்டர்ஸ் நல்லா பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. அண்டு மேபி ஸ்லைட் ஓவர் வேல்யூவேஷன் இருந்தால் கூட, அண்டு ஏன்னா இவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்கிறனால ஓவர் வேல்யூவேஷன் ரொம்ப காமன் அப்படின்னு தான் சொல்வேன். எப்படின்னு பாருங்களேன், இந்த எஸ்ஐபி கான்ட்ரிபியூஷன் வந்து ஹையஸ்ட் லெவல் ரீச் ஆகிடுது. தட் இஸ் 29,600. அது வந்து இந்த பேண்டமிக் பீரியட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெமெண்டஸாக க்ரோ ஆகிட்டே இருக்குது. அண்டு நாட் ஓன்லி தட், இப்போ வந்து கோல்டு ETF கூட பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பரில் வந்து 8,250 crores அதுக்கு மட்டுமே இன்வெஸ்ட் ஆகிருக்கு. அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைட் டிப் இருக்குது, 7,750 crores அப்படின்ட்டு. அது எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த பாஸ்ட் 1 year பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 65% கோல்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது வேறு. ஸோ அதனால் வந்து ப்ராஃபிட் புக்கிங் இருந்திருக்கும். அதனால் அது எஸ்ஐபி கான்ட்ரிபியூஷன் கூட குறைஞ்சிருக்கலாம். கொஞ்சம் வந்து திருப்பி ப்ரைஸ் கரெக்டானோன்னா எல்லோரும் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லுவேன் நான். ஸோ கோல்டு வந்து அந்த ரன் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால்
யுக்ரைன் அண்ட் இது வந்து ரஷ்யா வார் முடிவுக்கு வந்துச்சுன்னா வெதர் இந்த கோல்டு வந்து ஃபர்தராக ரைஸ் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. ஆனால் அதை தவிர பட் அதர்வைஸ் வந்து இந்த கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அதோடு சேர்ந்து அந்த சில்வரும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த டாப் லெவலில் டச் ஆகிடுது. நியர்லி அபவுட் $57 கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்லணும். பட் பார்ப்போம் எப்படி இருக்க போகுது இந்த மெட்டல்ஸ் அப்படின்ட்டு. அண்ட் மொரோவர் இந்த ப்ரெஷியஸ் மெட்டலில் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் பேசிக்கலி ஒன்று வந்து அன்சர்டன்ட்டின்னு சொன்னால் கூட இந்த டைவர்சிஃபிகேஷன், அந்த போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷனில், அந்த அசெட் அலோகேஷனில் இந்த ரெண்டு மெட்டலையும் ஆர் கமாடிட்டியும் மக்கள் வந்து சூஸ் பண்ணுறாங்க. நாட் ஓன்லி மக்கள் பட் ஈவன் வந்து மியூச்சுவல் ஃபண்டு கூட அதை சூஸ் பண்ணுறதுனால இந்த இதுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, மெனி மேக்ரோ ஃபேக்டர்ஸ் நல்லா இருக்குது. வாட் ஹேப்பன் டு தி அதர் திங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேங்கிங் செக்டார் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் இந்த Q3லேருந்து அப்படின்னு சொல்லிடலாம். Q4 வந்து அதோட பெட்டராக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லிடலாம். அசெட் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெமெண்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டெபாசிட்ஸில் வந்து டிப் இருந்தால் கூட ஈவன் வந்து அவங்களுடைய லெண்டிங்கில் கூட நிறைய டிப் இருக்குது. அண்ட் அந்த அட்வான்ஸஸும் க்ரோ ஆகலை சிக்னிஃபிகண்ட்டாக. பட் ஆனால் ஒன் திங் என்ன பண்ணிகிட்ருக்காங்க எல்லா பேங்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் தி AT1 பாண்டுன்னு சொல்கிறோம் பாருங்கள். ஏன்னா டெபாசிட் குறைஞ்சனால இந்த AT1 பாண்டு மூலமாகவோ இல்லை Tier 2 பாண்டு மூலமாகவோ பணம் ரைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரிசர்வ்ஸ் இருந்தால் தானே நீங்கள் வந்து ஃபர்தராக லெண்ட் பண்ண முடியும். அதனால் டெபாசிட் குறையிறப்ப அவங்களுக்கு ஆல்டர்னேட் சோர்ஸை அரேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அதனால் அந்த AT1 பாண்டை திருப்பியும் வந்து உயிர் பெற்றுடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த எஸ் பேங்க்கில் வந்து இது வந்து பாம்பே ஹைகோர்ட்டில் வந்து தோ பாசிட்டிவாக டெசிஷன் கொடுத்தா கூட இந்த RBI அப்பாயிண்ட் பண்ண அந்த லிக்விடேட்டர் வந்து அதை ரைட் ஆஃப் பண்ணார். அது தப்புன்னு சொல்லி பாம்பே ஹைகோர்ட்டு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து இட் இஸ் இன் தி சுப்ரீம் கோர்ட்டு. அதோட வேர்டிக்டை வந்து நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். அதனால் ஒரு ஸ்லைட்டாக வந்து அதுக்கு வந்து ஒரு பேட் இமேஜ் க்ரியேட் ஆச்சு அந்த டைமில். பட் வந்து இப்போ திருப்பியும் அதை ரிவைவ் ஆரம்பிச்சு எல்லா பேங்க்கும் அதை வந்து திருப்பியும் அதை நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஈவன் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், கனரா பேங்க் எல்லாருமே இந்த AT1 பாண்ட் மூலமாக ரிசோர்ஸ் ரைஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் சம் ஆர் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த டைமில் வந்து நம்ம இன்னொரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் எதை பார்க்கணும் அப்படின்னா ITC. இன்றைக்கி வந்து வின்டர் செஷன் ஆஃப் த பார்லிமெண்ட் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செஸ் ஃபார் சிகரெட்ஸ் அது இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. தட் இஸ் அதை வந்து டிஃப்ரெண்ட் நாமன்க்ளேச்சரோட இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா முன்னாடி ப்ரொடக்ஷனில் வந்து அந்த செஸ் இம்போஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதை மாற்றி இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கெப்பாசிட்டி பேஸ்டு செஸ் விதிக்க போகிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெஷின் வந்து ஒரு 100 சிகரெட்ஸு ஒரு ஷிஃப்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 3 ஷிஃப்ட்ஸில் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அந்த 100 ஷிஃப்ட்டுக்கு ப்ரொடக்ஷன் இருக்குதோ இல்லையோ அண்டு இவங்க வந்து அதுக்கு வந்து செஸ் பேமெண்ட் பண்ணி ஆகணும். அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் என்ன ஆகும்னா இப்போ கெப்பாசிட்டி லிங்க்டு செஸ் வரப்போகுது ரதர் தேன் வந்து சேல்ஸ் பேஸ்டு செஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து கம்ப்ளீட்லி மாறுபட்டது இருக்குது. ஏன் அப்படின்னா பர்ஹாப்ஸ் இந்த சிகரெட் பிஸ்னஸில் வந்து நிறைய எவேஷன் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சேல்ஸை மானிட்டர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டஃப். ஆன் த அதர் ஹேண்ட் வந்து கெப்பாசிட்டியை ஈஸியாக டிசைட் பண்ணிடலாம். அண்ட் ஆனால் இந்த கன்சியூமர் பாருங்கள், சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு எந்த வித மாற்றம் இருக்க போகிறதில்ல அப்படின்னு ஒரு இது வர வந்திருக்கு. அது எப்படி செயல்படும் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. இப்போ ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ITC கம்பெனி எடுத்துக்கோங்களேன். இவங்க வந்து டிமாண்டுக்கு தகுந்தாப்பில் இல்லை இன்வென்ட்ரி அவைலபிலிட்டிக்கு தகுந்தாப்பில் தான் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க. கரெக்டாக டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தென் ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் அந்த அதர் ஹேண்ட் வந்து இன்வென்ட்ரி பைலப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ மார்க்கெட்டில் டிமாண்ட் இல்லை அப்படின்னு கொஞ்சம் குறைச்சிப்பாங்க ப்ரொடக்ஷன். பட் ஆனால் செல்லிங் ப்ரைஸ் வந்து அதே மாதிரி தான் இருக்க போகுது. இந்த டேக்ஸ் அவுட் கோவும் அதே மாதிரி இருக்க போகுது. ஆனால்
இப்போ வந்து மாறுபட்டு செயல்படுத்த போகிறாங்க. என்ன அப்படின்னா, வெதர் நீங்கள் வந்து செல் பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த கெப்பாசிட்டி ஆஃப் த மிஷினை பேஸ் பண்ணி செஸ் பே பண்ணுங்கிறாங்க. அப்போ நேச்சுரலி அப்போ டிமாண்ட் இல்லாத டைமில் என்ன ஆக போகுது, அப்போ வந்து இவங்க வந்து நிறைய கையிலேருந்து காசு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அந்த செஸ்ஸுக்கு. ஸோ இதனால் இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி அடி வாங்க போகுது. அதனால தான் மார்க்கெட் கூட ஐடிசி ப்ரைஸ் வந்து 402 404 அது மாதிரி இருந்தது. இப்போ 398 அந்த மாதிரி கொட்டாயிட்ருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா சிகரெட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி 50% ஆஃப் த டோட்டல் ரெவன்யூ ஆஃப் ஐடிசி. அதுலேருந்து வந்த ப்ராஃபிட்டை வச்சு தான் இவங்க எஃப்எம்சிஜி, அக்ரிகல்ச்சர் அண்டு ஐடி அண்டு ஹோட்டல்ஸ் அதெல்லாம் இவங்க வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கூட சொல்லணும். அண்ட் அப்புறமேலு மொரோவர் இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 70% இருக்குது இன் ஃபினான்ஷியல் இயர் 25ல். த பிக்கஸ்ட் ரெவென்யூ எங்கேருந்து வருது அப்படின்னா, த ப்ராஃபிட்டபிலிட்டி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஃப்ரம் சிகரெட் பிஸ்னஸ் தான். அதனால் ஐடிசி இஸ் டெஃபினட்டாக வந்து ஒரு சிகரெட் கம்பெனி தான், நாட் அ ஹோட்டல் கம்பெனி இல்லாட்ட எஃப்எம்சிஜி கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அண்ட் அதனால வந்து இதில் வந்து ஒரு சரியான செட்பேக் இருக்கும் இந்த ரிசல்ட்ஸ் வரும்போது அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து நல்லா தான் பண்ணுறாங்க. அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி ட்ரெமெண்டஸாக இருக்குது இந்த குவார்ட்டரில் அப்படின்னு சொல்லணும். கோயிங் ஃபார்வர்டு வந்து இந்த ஐடிசி ஹோட்டல் வந்து இதோட இப்போ இருக்கிறதோட நல்லா பண்ணுறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் நான். இப்போ வந்து மார்க்கெட்டில் எந்த செக்டார் நல்லா பண்ணும் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பேங்கிங் செக்டார். நான் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தேன் நான். அப்போ அந்த பேங்கிங் செக்டார் அப்படின்னா இந்த கம்பெனி அந்த பேங்க்கு இந்த பேங்க் அப்படின்னு பார்க்குறதோட நம்ம வந்து இன்னொன்று கூட பண்ணலாம். தட் இஸ் இடிஎஃப். இந்த பேங்க் இடிஎஃப்பை சூஸ் பண்ணோம் அப்படின்னா கூட அது வந்து டெஃபினட்டாக ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்குறது சான்சஸ் இருக்குது. அண்டு க்ரோத்துக்கும் ட்ரெமெண்டஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பேங்கிங் செக்டார் தான் இருக்குது. நாட் ஓன்லி பேங்கிங், ஈவன் த ஃபைனான்ஸ் கம்பெனி ஆல்சோ நம்ம இதோட சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். தட் இஸ் நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ். ஸோ அந்த இதோட சேர்த்து க்ரோ ஆகும் இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் திஸ் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு கூட சொல்லிடலாம் நம்ம. இதோட இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டேன். 2-3 நாளாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க வீடியோவே வந்திருக்காது. அது காரணம் என்னென்னா இந்த மழையினால் ஏற்பட்ட தடங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் ஐ திங்க் இனிமேல் கோயிங் ஃபார்வர்டு அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் நான். அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோவில் வந்து நிறைய ஸ்டாக்ஸை பற்றி பேசியிருப்பேன். அந்த ஸ்டாக்ஸ் அத்தனையுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ் அண்ட் நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.